வெல்கம் டு என்ட்ரி ஃபின் அகாடமி தமிழ். இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை கற்றுக்க போகிறோம். என்ன அப்படின்னா, உங்களுக்கே தெரியும் என்எஸ்சி பிஎஸ்சி வெப்சைட்டில் கிட்டத்தட்ட 2500க்கும் மேற்பட்ட லிஸ்டட் கம்பெனிஸ் இருக்குது. இந்த கம்பெனிஸ் எல்லாத்தையுமே நம்ம ஒவ்வொன்றா போய் சர்ச் பண்ணிகிட்டு இருக்க முடியாது, ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ இந்த 2000 கம்பெனிஸ்லேருந்து சார்ட்டிங்கை பயன்படுத்தி எப்படி நம்ம வந்து ஒரு 20 கம்பெனிஸ் 30 கம்பெனிஸை நம்ம வந்து ஷார்ட் அவுட் பண்ணலாம், எப்படி ஃபில்டர் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ப்ராசஸை இன்றைக்கி நீங்கள் லைவாக என் கூட தெரிஞ்சுக்க போகிறீங்க. இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வீடியோ. ஏன்னா 2000 கம்பெனிஸை நீங்கள் அனலிசிஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும்னு பார்த்துக்கோங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஃபில்டர் கண்டிஷன் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த ப்ராசஸ் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயமும் சொல்கிறேன், இது முழுக்க ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்கான வீடியோ தானே தவிர இப்போ நான் உங்களுக்கு சார்ட்டிங்கில் காட்டக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாமே ரொம்ப குவாலிட்டியான ஸ்டாக்ஸ், இதில் நீங்கள் வந்து பை பண்ணலாம் அல்லது செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த ஒரு ரெக்கமெண்டேஷனும் கிடையாது. முழுக்க எப்படி ஃபில்டர் பண்ணுறது சார்ட்டிங்கை பயன்படுத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எஜுகேஷனல் வீடியோ தான் இது. சரிங்களா? ஃபஸ்ட்டு இந்த 2000 கம்பெனிஸ்லேருந்து 20 கம்பெனிஸை ஷார்ட் லிஸ்ட் பண்ணக்கூடிய அந்த பயணத்தை நம்ம தொடங்கலாம். இப்போ நான் உங்களுக்கு என்னுடைய ஸ்க்ரீனை ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம charting.com அப்படிங்கிறத நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் தான் நம்ம இந்த ப்ராசஸ் எல்லாத்தையுமே செய்ய போகிறோம். ஸோ charting.comல ஆல்ரெடி உங்களுடைய இமெயில் ஐடி இருந்துச்சு அப்படின்னா அதை கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி என்னுடைய மெயில் ஐடி கொடுத்து லாகின் பண்ணியிருக்கேன். இதில் ஸ்கேன்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ளே போகும்போது உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு இந்த ஸ்கேனை நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பட் எனிஹவ் நான் உங்களுக்கு மறுபடியும் இதை நான் வந்து புதுசாக உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். எப்படி நம்ம வந்து இதை க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத காட்டுறேன். இங்கே பாருங்கள். ஸோ ஆல்ரெடி நான் அந்த ஸ்கேன் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். பட் இது எல்லாத்தையுமே நான் இப்போ ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணிவிட்டு புதுசாக இந்த ஸ்கேனை நம்ம க்ரியேட் பண்ணலாம். சரிங்களா? ஓகே, இதை ஆஃப் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிக்கலாம். இதை பார்த்து பயப்படாதீங்க, என்ன இவ்வளோ கண்டிஷன்ஸ் இருக்குது, கோடிங்லாம் எழுதணுமா அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. ரொம்ப சிம்பிளாக நீங்கள் எப்படி வந்து ஒரு சாட்ஜிபிட்டிலையோ அல்லது ஜெமினிலையோ எப்படி நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை தமிழ்லையே நீங்கள் கேட்குறீங்களோ அது எப்படி உங்களுக்கு வந்து அதுக்கான ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு கொடுக்குதோ அதே மாதிரி இங்கேயுமே உங்களுக்கு வந்து நீங்கள் ஏஐ மூலமாக நீங்கள் உங்களுக்கு தேவையான விஷயங்களை எடுத்துக்க முடியும். அது எப்படிங்கிறது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்கிறேன். நீங்கள் அந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். சரிங்களா? ஸோ நான் முதல்ல ஒரு புதுசாக ஒரு கேட்டகரி இங்கே நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கேட்டகரியில் கேஷ் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாக்ஸும் முதல்ல ஃபில்டர் அவுட் ஆகி வரணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, முதல்ல எவ்வளோ ஸ்டாக்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சுப்போம். ஸோ டெய்லி க்ளோஸ் greater than நம்பர் 0. அதாவது அது வந்து ஒரு காசு இருக்கக்கூடிய ஷேராக இருந்தாலும் பரவாயில்ல, 10 பைசா இருக்கக்கூடிய ஷேராக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த ஷேர் ப்ரைஸ் என்னென்ன எது இருக்கோ அந்த ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே நீ வந்து காட்டு. 0க்கு மேலே என்ன விலையாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே காட்டு அப்படிங்கிறத நான் ஒரு முதல் கண்டிஷனாக எழுதியிருக்கிறேன். அதுதான் டெய்லி க்ளோஸ் greater than நம்பர் 0. இப்போ நம்ம கேஷ் செக்மெண்ட்டில் இதை ரன் பண்ணி பார்க்கும்போது எவ்வளோ ஸ்டாக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுப்போம். ஸோ இங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட இந்த இடத்த பாருங்கள், 2743 ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. சரிங்களா? இதில் குறைந்தபட்ச விலை ஸ்டாக்கோட விலை அப்படின்னு பார்க்கும்போது இதில் நம்ம வந்து அசெண்டிங் டிசெண்டிங் பண்ணி பார்க்கும்போது 0.15, அதாவது 15 காசில் கூட ஒரு ஷேர் இருக்குது. சரிங்களா? தரன் இன்ஃப்ரா ஐபிசி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதே மாதிரி நிறைய ஷேர்ஸ் இருக்குது. 15 காசு, 18 காசு, 20 காசு இதெல்லாம் கூட ஷேர் இருக்குது. ஸோ இப்போ நம்ம முதல் கண்டிஷன் நம்ம என்ன எழுத போகிறோம் அப்படின்னா, அந்த 2700 ஸ்டாக்ஸில் நம்ம ஃபில்டர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இந்த பென்னி ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிடலாம். அதனால் இந்த 20 காசு, ₹1 ₹2 ஸ்டாக்ஸ்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிடலாம். ₹50 ஸ்டாக்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிடலாம். அதுக்காக விலை கம்மியாக இருக்குது அப்படின்னா அது குவாலிட்டி இல்லாத ஸ்டாக் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. பட் பென்னி ஸ்டாக்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காகவும் சரி, இந்த சின்ன விலை இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸில் வால்டிலிட்டி அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும், அதை நம்ம ஸ்கிப் பண்ணுறதுக்காகவும் என்ன ஒரு கண்டிஷன் நம்ம அதில் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு ₹100 அதிகமாக இருக்கக்கூடிய விலை இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸை மட்டும் காட்டு அப்படிங்கிறத நம்ம இங்கே கண்டிஷனாக எழுத போகிறோம். ஸோ க்ளோஸ் greater than நம்பர், ஓகேங்களா? இங்கே நான் வந்து 100 போட்டுக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுது அப்படின்னா, முதல்ல 0க்கு மேலே என்ன விலையாக இருந்தாலும் பரவாயில்ல காட்டு அப்படின்னு நம்ம கண்டிஷன் கொடுத்துருந்தோம். இப்போது எனக்கு வந்து ₹100 மேலே என்ன விலையாக இருந்தாலும் பரவாயில்ல காட்டு அப்படிங்கிறத நம்ம கண்டிஷன் கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம இந்த இடத்துல ரன் ஸ்கேன் அப்படின்னு கொடுத்து பார்க்குறோம் எவ்வளோ ஸ்கேன் வந்திருக்கு அப்படின்னு, எவ்வளோ ஸ்டாக்ஸ் வந்திருக்குன்னு. இங்கே பாருங்கள், இப்போ 2700லேருந்து கிட்டத்தட்ட 1800 ஸ்டாக்ஸாக அது வந்து ஃபில்டர் ஆகிருக்கு. ஸோ ஓகே, இப்போ நம்ம இந்த 1800 ஸ்டாக்கில் இப்போ நம்ம கரெக்டாக தான் ஃபில்டர் ஆகிருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு நீங்கள் இந்த இடத்துல பாருங்கள், ₹100 மேலே ₹100 19 காசு, ₹100 59 காசு, ஸோ ₹100 85 காசு. ஸோ மினிமம் வேல்யூ அப்படிங்கிறது ₹100லேருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஸ்டாக்ஸை நமக்கு இங்கே காட்டுது. சரிங்களா? இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வால்யூம் அப்படிங்கிற ஒரு ஃபில்டரை ஆட் பண்ண போகிறோம். எதுக்கு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன்.
வால்யூம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா வால்யூம் இருந்தால் தான் அந்த இடத்துல பை செல் அப்படிங்கிறது நடக்குது. லிக்விடிட்டி இருக்குது, நம்ம ஈஸியாக என்ட்ரி ஆக முடியும், எக்ஸிட் ஆக முடியும். ஸோ வால்யூம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் அந்த வால்யூம் அப்படிங்கிறது குறைந்தபட்சமாக ஒரு 1,00,000க்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாத்தையும் நமக்கு வந்து காட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம இதில் கேட்கலாம். ஸோ டெய்லி வால்யூம் கிரேட்டர் தென் நம்பர் 1000, 10,000, லட்சம். சரிங்களா? 1,00,000க்கும் அதிகமாக இருக்கக்கூடிய வால்யூம் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸை ஃபில்டர் பண்ணி காட்டுன்னு சொல்கிறோம். ஸோ அந்த 1700 ஸ்டாக்ஸ்லேருந்து இப்போ எவ்வளோ ஸ்டாக்ஸ் ஃபில்டர் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். எஸ், 669 ஸ்டாக்ஸ் வந்து இங்கே ஃபில்டர் ஆயிருக்கு. ஓகேங்களா? இப்போ நமக்கு பேசிக்காக இருக்கக்கூடிய அந்த ஃபில்டர் எல்லாமே நம்ம பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து ஒரு முக்கியமான கண்டிஷன் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா மார்க்கெட் கேபிட்டல். மார்க்கெட் கேபிட்டல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு டீசெண்டான மார்க்கெட் கேபிட்டல் இருந்தால் தான் அந்த கம்பெனியினுடைய டேட்டா என்ன அப்படிங்கிறத நம்ம எடுத்து அனலிசிஸ் பண்ணுறதுக்கே அது ஒர்த்தாக இருக்கும். சரிங்களா? அதனால ஒரு 5000 கோடிக்கும் அதிகமாக மார்க்கெட் கேபிட்டல் இருக்கக்கூடிய கம்பெனிஸை நம்ம அடுத்து இதில் நம்ம வந்து ஒரு ஃபில்டராக பயன்படுத்திக்கலாம், ஒரு கண்டிஷனாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மார்க்கெட் கேப் அபவ் 500. இப்போ பாருங்கள், நான் மார்க்கெட்டுன்னு தான் டைப் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், அதுவே உங்களுக்கு காட்டுது மார்க்கெட் கேப் அபவ் 500 அப்படின்னு காட்டுது. ஸோ அந்த இடத்துல நீங்கள் டேப் மட்டும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஏஐ யூஸ் பண்ணி உங்களுடைய அந்த கண்டிஷனை அதுவே வந்து இங்கே க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். சரிங்களா? ஸோ இந்த 500 இருக்குது, இதை மட்டும் நான் 5000 மாற்றிக்கிறேன். இது வந்து க்ரோஸ். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் கேபிட்டல் அப்படிங்கிறது 5000 கோடிக்கும் அதிகமாக இருக்கக்கூடிய, அப்படி பார்க்கும்போது ஒரு மிட் கேப் கம்பெனிஸ்லேருந்து நம்ம இதை வந்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து ரன் ஸ்கேன் கொடுக்கலாம். ஒரு 669 ஸ்டாக்ஸ் இருந்துச்சு இல்லையா? இப்போது 470 ஸ்டாக்ஸ் வந்து இந்த 5000 கோடி மார்க்கெட் கேபிட்டலுக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே புரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வந்திருக்கோம். எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு கம்பெனியாக இருந்தாலும் சரி, ரெவன்யூ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ரெவன்யூ இருந்தால் தான் அந்த பிஸ்னஸே ரன் ஆகும். ஸோ ரெவன்யூ வந்து வருஷம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த கம்பெனி வந்து ஒரு நல்ல க்ரோத்தில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்க முடியும். இன்னும் அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது, பட் பேசிக்காக ரெவன்யூலேருந்து தான் எல்லாமே ஆரம்பிக்குது இல்லையா? ஸோ அப்போ ரெவன்யூ அப்படிங்கிறது ஒரு வருஷத்தில் மட்டும் இன்க்ரீஸ் ஆகியிருந்தால் போதாது, ஒரு கடந்த ஒரு 3 வருஷத்துக்கு அந்த ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்திருக்கணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு ஒரு கண்டிஷன் நம்ம அந்த இடத்துல ஆட் பண்ணலாம். என்ன கண்டிஷன் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா நெட் சேல்ஸ். ஓகேங்களா? நெட் சேல்ஸ் growth. இங்கே பாருங்கள், நெட் சேல்ஸ் growth. ஓகே, இந்த இடத்துல நெட் சேல்ஸ் growth அப்படின்னு நம்ம என்டர் பண்ணுறோம். ஓகே, சேல்ஸ் growthன்னு பார்க்கலாமா? சேல்ஸ் growth சேல்ஸ் growth அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கனாலே சேல்ஸ் growth above 20 அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா? சேல்ஸ் growth. ஓகே, இப்போ நம்ம டேப் கொடுக்கலாம். எஸ், அதாவது இந்த இடத்துல பாருங்கள், முக்கியமான ஒரு கண்டிஷன், கடந்த வருஷத்தை விட சேல்ஸ் அப்படிங்கிறது 20%, இங்கே 1.20 அப்படிங்கிறது 20% இன்க்ரீஸ் ஆகிருக்கக்கூடிய ஸ்டாக்ஸை ஃபில்டர் பண்ணு அப்படிங்கிறது இந்த இடத்துல காட்டியிருக்கு. பட் இது நம்ம லைட்டாக டிக் பண்ணிக்கலாம். ஒரு வருஷத்தை மட்டும் நம்ம பார்க்க வேண்டாம். இந்த இடத்துல நம்ம வந்து 3 வருஷம் அப்படிங்கிறத ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இந்த 1க்கு பதிலாக 3 அப்படின்னு நான் போட்டேன். இயர்லியே கரெக்டு தான், 1 இயர் அகோ கரெக்டு தான். இந்த இடத்துல சேல்ஸ் கூட 1.20க்கு பதிலாக 1.10 போட்டுக்கலாம். அதாவது இயர் ஆன் இயர் 10% வந்து அதிகரிச்சிருக்கணும் கன்சிக்யூட்டிவாக கடந்த 3 வருஷத்துக்கு. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல இந்த கண்டிஷனுடைய ஏன் இதை 1லேருந்து 3 மாற்றுறேன் அப்படின்னா, இப்போ நான் 1 அப்படின்னு வச்சு ரன் பண்ணியிருந்தேன் அப்படின்னா 3 வருஷம் டேட்டாவை எடுத்து செக் பண்ணி பார்க்கும். அதில் ஒரு வருஷம் மட்டும் கன்சிக்யூட்டிவாக இருந்தது அப்படின்னா அந்த ஸ்டாக்ஸை ஃபில்டர் பண்ணி காட்டும். இப்போ இந்த 3 கவுண்ட் எடுத்து பார்த்து இந்த 3லேயுமே கன்சிக்யூட்டிவாக நெட் சேல்ஸ் அப்படிங்கிறது 10% இன்க்ரீஸ் ஆகிருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்டாக்ஸ் இதில் வந்து ஃபில்டர் பண்ணி காட்டும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு இந்த கண்டிஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சேல்ஸ் எப்படி நம்ம வந்து வருஷம் கன்சிக்யூட்டிவாக குறைஞ்சது 10% அல்லது நீங்கள் 20% போடுறதா இருந்தால் கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த ஒரு கண்டிஷன் ஆட் பண்ண பிறகு இப்போ நம்ம வந்து ரன் பண்ணி பார்க்குறோம் எவ்வளோ ஸ்டாக்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு. இங்கே பாருங்கள், 176 ஸ்டாக்ஸ் வந்து நமக்கு கிடச்சிருக்கு இந்த ஒரு கண்டிஷனை ஆட் பண்ண பிறகு. இன்னும் நம்மளுடைய பயணம் முடியலை. அடுத்து ஒரு கண்டிஷன் நம்ம ஆட் பண்ணலாம். என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ரெவன்யூ எவ்வளோ தான் நடந்தாலும் சரி நமக்கு ப்ராஃபிட் வரணும். அதுதானே எல்லா ஒரு பிஸ்னஸோடைய நோக்கம். ஸோ ப்ராஃபிட்டும் நமக்கு இயர் ஆன் இயர் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும். அதுவும் வந்து 1 வருஷம் 2 வருஷம் மட்டும் இருந்தாது, ஒரு 5 வருஷத்துக்காவது இயர் ஆன் இயர் ப்ராஃபிட் அப்படிங்கிறது நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கண்டிஷன். அதை தான் நம்ம இந்த இடத்துல ஆட் பண்ண போகிறோம்.
ஓகே, இங்கே பாருங்கள் ப்ராஃபிட் க்ரோத்னு டைப் பண்ணும்போதே அபவுட் 20ன்னு வந்துருச்சு. டேப் மட்டும் கொடுக்குறேன், ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபில்டர் வந்து க்ரியேட் ஆயிரும். ஸோ டிஃபால்ட்டாகவே பார்த்தீங்க அப்படின்னா 5 வருஷத்துக்கு ப்ராஃபிட் அப்படிங்கிறது 20%க்கு அதிகமாக, 1.2 அப்படின்னா 20%, சரிங்களா? 5 வருஷமாக கன்சிக்யூட்டிவாக 20%, அதாவது இப்போ கடந்த முதல் வருஷத்தில் 100 கோடி ப்ராஃபிட் அப்படின்னா அடுத்த வருஷம் 120 கோடி, அதுக்கு அடுத்த வருஷம் அந்த 120 கோடியில் 20%, அதுக்கப்புறம் அந்த நம்பர்லேருந்து 20%, இப்படி இயர் ஆன் இயர் 20% வந்து ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய கம்பெனிஸை காட்டு அப்படிங்கிறது தான் அந்த கண்டிஷன். ஸோ இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்க்குறோம். இப்போது அந்த 167லேருந்து கிட்டத்தட்ட நமக்கு 55 ஸ்டாக்ஸ் வந்து ஃபில்டர் ஆகி வந்திருக்கு. இன்னும் நம்மளுடைய பயணம் முடியலை. இந்த 55 ஸ்டாக்ஸ்லேருந்து முக்கியமாக நம்ம வந்து எப்படி ஃபில்டர் பண்ண போகிறோம் அப்படின்னா, கடன் இல்லாத கம்பெனிஸாக சூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா கடன் கம்மியாக இருக்குது அப்படின்னா அந்த கம்பெனியில் ஃபினான்ஷியல் பேர்டன் அப்படிங்கிறது கம்மியாக இருக்கும். அந்த மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து நமக்கு ஓரளவுக்கு நம்பகத்தன்மையாக இருக்கும் இல்லையா? ப்ரெஷர் அப்படிங்கிறது குறையும் கடன் இல்லை அப்படின்னாலே. ஸோ டெப்ட் கம்மியாக இருக்கக்கூடிய கம்பெனிஸ் வந்து நம்ம இதில் வந்து ஃபில்டர் பண்ணலாம். ஸோ டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ பிலோ 0.5. அதுக்காக கடனே இல்லாமல் இருக்கணும், கடனே இல்லாத கம்பெனிஸ் தான் நல்ல கம்பெனி அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த கடனை எப்படி பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிறது தான் விஷயம். அதை பற்றிலாம் நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் டீட்டெயில்டாக பேசலாம். ஸோ இப்போதைக்கு நான் வந்து டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ அப்படிங்கிறது லெஸ் தென் 0.5 அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கிறேன், சரிங்களா? 1க்கு கம்மியாக இருந்தாலே கடன் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, மேனேஜ் பண்ண முடியுது அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சிக்கலாம். ஸோ 0.5 அப்படின்னு கொடுக்கும்போது 55 ஸ்டாக்ஸ்லேருந்து இப்போ நமக்கு 32 ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறது இங்கே ஃபில்டர் ஆகிருக்கு. ஓகே, இப்போ இந்த 32 ஸ்டாக்ஸ்லேருந்து இன்னும் நம்ம வந்து ஃபில்டர் பண்ண முடியுமா அப்படின்னா ஃபில்டர் பண்ணலாம். எப்படின்னா இது வரைக்கும் நம்ம பார்த்த விஷயங்கள் எல்லாமே ஃபண்டமெண்டலாக இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சு நம்ம வந்து கண்டிஷன்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறோம். இப்போ டெக்னிக்கலாகவும் நம்ம அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு சில விஷயங்களை ஆட் பண்ணலாம். அது என்ன அப்படின்னா முக்கியமான ஒரு கண்டிஷன், இப்போ ஒரு லாங் டேர்ம் ட்ரெண்ட் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த 200 EMAக்கு மேலே ப்ரைஸ் இருக்குது அப்படின்னாலே லாங் டேர்மில் அந்த ட்ரெண்ட் வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சிக்கலாம். ஸோ இந்த 35 ஸ்டாக்ஸில் எவ்வளோ ஸ்டாக்ஸ் வந்து 200 EMAக்கு மேலே இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ சர்ச் பண்ணி பார்க்கலாம். டெய்லி க்ளோஸ் கிரேட்டர் தென் EMA, ஓகேங்களா? 20 இருக்குது, 200ன்னு மாற்றிக்கிறேன். இப்போ இந்த 32 ஸ்டாக்ஸில் டெக்னிக்கலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சார்ட்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலான விஷயம் இது தாங்க. ஏன்னா நீங்கள் screener.inல ஃபண்டமெண்டலாக நிறைய விஷயங்கள் நீங்கள் அனலைசிஸ் பண்ணி பார்க்கலாம். ஆனால் டெக்னிக்கலாக நீங்கள் வந்து screener.inல செக் பண்ணி பார்க்க முடியாது. வேற சார்ட்டிங்கில் நீங்கள் ஃபண்டமெண்டலாக இருக்கக்கூடிய விஷயங்களையும் நீங்கள் ஆட் பண்ணி பார்க்கலாம், டெக்னிக்கலாக இருக்கக்கூடிய விஷயங்களையும் நீங்கள் ஆட் பண்ணி பார்க்கலாம். அதனால தான் நான் வந்து சார்ட்டிங்கை வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது. ஸோ பாருங்கள் 33 ஸ்டாக்ஸ்லேருந்து இப்போ உங்களுக்கு 23 ஸ்டாக்ஸ் வந்து ஃபில்டர் ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம பாருங்கள் ஆரம்பத்தில் 2700 ஸ்டாக்ஸில் இருந்தோம், இப்போ 23 ஸ்டாக்ஸுக்கு நம்ம ஃபில்டர் அவுட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த 23 கம்பெனிஸையும் நீங்கள் எடுத்து அனலிசிஸ் பண்ணி பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு க்ரோ இருக்குது, கரூர் வைசியா இருக்குது, லென்ஸ்கார்ட் இருக்குது அப்படின்னா இந்த ஸ்டாக்ஸுடைய P&L ரிப்போர்ட் பார்க்கணும், நீங்கள் பேலன்ஸ் ஷீட் பார்க்கணும், கேஷ் ஃப்ளோ பார்க்கணும், அந்த கம்பெனியுடைய ஆனுவல் ரிப்போர்ட் பார்க்கணும், அவங்க என்னென்ன மாதிரியான விஷன் இருக்குது அந்த கம்பெனிக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். இது எல்லாத்தையுமே நீங்கள் டீட்டெயில்டாக அனலைசிஸ் பண்ணி டெக்னிக்கல் அனாலிசிஸ்லாம் பண்ணி நீங்கள் அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணணுமா வேணாமா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். பட் இப்போ நம்மளுடைய 2700 ஸ்டாக்ஸ்லேருந்து நம்ம வந்து மினிமம் நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ்க்கு நம்ம வந்து ஃபில்டர் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ நம்ம வந்து மேக் பண்ணியிருக்கோம். இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இல்லை இது வந்து கேஷ் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய 23 ஸ்டாக்ஸாக இருக்குது, இதெல்லாம் பேர் தெரியாத கம்பெனிஸும் ஒரு சில இருக்குது, இப்போ நான் வந்து ஒரு Nifty 500ல் இதை நான் வந்து செக் பண்ணி பார்க்க முடியுமா எவ்வளோ கம்பெனிஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கேஷ்னு இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு பதிலாக இந்த இடத்துல நீங்கள் 500 அப்படின்னு Nifty 500 நீங்கள் கேட்டகரியை மாற்றிட்டீங்க அப்படின்னா Nifty 500ல் இந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துடும். ஸோ அப்படி பார்க்கும்போது வெறும் 15 ஸ்டாக்ஸ் தான் வந்து இருக்குது. இப்போ இதில் நீங்கள் கேள்விப்பட்ட ஸ்டாக்ஸ்லாம் இருக்குது, க்ரோ இருக்குது, லென்ஸ்கார்ட் இருக்குது, சரிங்களா, ஏத்தர் எனர்ஜிஸ் இருக்குது, டேட்டா பேட்டர்ன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச கம்பெனிஸும் இருக்கும். இது எல்லாத்தையுமே நீங்கள் டீட்டெயில்டாக அனாலிசிஸ் பண்ணி பார்த்து நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். நான் மறுபடியும் சொல்கிறேன், இப்போது நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய அந்த ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பை பண்ணுங்கள், அதெல்லாம் சூப்பரான ஸ்டாக்ஸ் அப்படின்னு நான் சொல்லலை, அது எங்களுடைய நோக்கமும் இல்லை. எப்படி சார்ட்டிங்கை பயன்படுத்தி ஸ்டாக்ஸை ஃபில்டர் பண்ணுறது, எந்த மாதிரி கண்டிஷன்ஸ் போடுறது. இப்போ உதாரணத்துக்கு 10% இயர் ஆன் இயர் சேல்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது, நான் இதை நான் 20% ஆக்கணும் அப்படின்னா அந்த 1.1 இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து 1.2 1.3 அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ப்ராஃபிட் நான் இன்க்ரீஸ் பண்ணி பார்க்கணும்னு வச்சிங்கன்னா அந்த 1.2ல் நீங்கள் வந்து மேக்ஸிமைஸ்
பண்ணி பார்த்துக்கலாம். இது எல்லாமே நீங்களே கஸ்டமைஸ்டாக செக் பண்ணி பார்த்துக்க முடியும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நான் இப்போ க்ரியேட் பண்ணியிருக்கிற இந்த லிங்க் அப்படிங்கிறது, அதாவது இந்த ஸ்கேனருடைய லிங்க் அப்படிங்கிறது நம்மளுடைய வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் நான் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ தேவைப்படுறவங்க இந்த ஸ்கேனருடைய லிங்க் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளுடைய வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணி அந்த ஸ்க்ரீனை நீங்கள் ஃப்ரீயாகவே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். முழுக்க எஜுகேஷன் பர்பஸ்க்கான வீடியோ இது. அடுத்து உங்களுக்கு என்ன மாதிரியான கண்டிஷன்ஸை சார்ட்டிங்கில் உங்களுக்கு வந்து பண்ணி பார்க்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம வந்து மேக் பண்ணலாம். அடுத்த ஒரு வீடியோவில் இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். மறுபடியும் நான் உங்களை மீட் பண்ணலாம். பை.